வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 29 இந்தோனேஷியாவில் இன்றைக்கி சர்வீஸ் டே இன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவங்க ஏர்ஃபோர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வருஷத்தில் 2 டேட் வச்சுருக்காங்க. ஒன்று ஏப்ரல் 9, இன்னொன்று இந்த ஜூலை 29. இது ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஏன்னா 1947 நடந்த ஒரு சம்பவம் தான். யோகதத்தா டகோட்டா C-47 அப்படின்ற ஒரு விமானம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்காக இந்தோனேஷியாவுக்கு போன ஒரு விமானம். ஏன்னா அப்போ அந்த சமயத்தில் இந்தோனேஷியாவில் ஒரு வார் நடந்துடுது. இதுதான் அவங்க நாட்டினுடைய முதல் ஆயுத போரே டச்சுக்காரர்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருந்தது. ஸோ இந்த ஒரு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போன இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களும் இருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டு கொடுத்ததே வந்து மலேசியா தான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. ஸோ இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்த சமயத்தில் டச்சுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கீழே விழுந்து மோதி அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஒரு சிலர் தவிர மற்றவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ இது உலக நாடுகளுடைய பார்வைக்கு வருது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் டச்சுக்காரங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள் வர அவங்க வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, இதுவாக தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல்கள் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணைகள்லாம் போகுது. இதில் வந்து இந்தியாவும் தலையிட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே போயிருக்கிறாங்களே, அதனால் தலையிட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த விபத்து நடந்த அந்த பகுதிக்கு நகோட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் நினைவு சின்னங்கள்லாம் வைக்கப்பட்டு அதுக்கான ஒரு டேவாக ஒரு அனுசரிப்பாக மாறிடுச்சுங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இது இந்தோனேஷியாவில் சர்வீஸ் டே இன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 29. நெக்ஸ்ட் டே மவுண்ட் பேகன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டேங்க. இது வந்து ஒரு ஃபுட்பால் அசோசியேஷன் தான். இதுக்கு பின்னாடி பயங்கர சுவாரஸ்யமான படத்தில் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. 1904 இவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பெரிய கப் அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா IFA அதாவது ஐரோப்பியர்களை வின் பண்ணுற முதல் இந்திய டீமாக வந்து இவங்க இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1911 நடந்த ஒரு பெரிய சம்பவம் தாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா மற்ற எல்லாருமே வந்து ஒரு நல்ல உபகரணங்களோட நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு நல்ல ஷூலாம் போட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வெறும் காலோடு போயிட்டு அந்த ஃபுட்பால்ன்றதை ப்ளே பண்ணி அதில் வின்னும் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய லெவலில் ஒரு உத்வேகமாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் அந்த சுதந்திர போராட்டம்லாம் அந்த சமயத்தில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து ஃபாரினர்ஸை ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கும் அதில் ஒரு தெம்பை கொடுக்குற விஷயமாகவும் அமைஞ்சிருச்சு. ஏன்னா அப்போ அந்த சமயங்களில் முழுக்க நம்ம அவங்ககிட்ட வந்து கண்ட்ரோலில் தானே இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட சமயங்கள் நடந்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டில் நடந்த ஒரு திருப்பு முனையாக அந்த ஃபுட்பாலில் நமக்கு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத நிரூபித்த ஒரு தருணத்தை கொண்டாடுறதுக்காக தான் மவுண்ட் பேகன் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 29. நெக்ஸ்ட் டே நேஷனல் தாய் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த தாய் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 13-14 நூற்றாண்டுகளில் கெமர் அப்படி சொல்லக்கூடியவங்கலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏகப்பட்ட சமஸ்கிருதம், பேலி இந்த மாதிரி நிறைய மொழிகள்லேருந்து உருவான ஒரு மறு உருவாக்கமான ஒரு மொழியாக தான் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றின கூட்டுகளாக இருக்குங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இந்த தாய் லாங்குவேஜ் இருக்குது. இது வந்து பர்மா, அப்புறம் லாவோஸு, கம்போடியா இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு லாங்குவேஜாகவே இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த லாங்குவேஜை கொண்டாடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இப்போ இருக்குதான். நம்ம ஊரில் எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறது ஒரு பெரிய லெவலில் இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இப்போ தாய் லாங்குவேஜை கொண்டாடுறது அப்படின்ற ஒரு கான்செப்டாகவும் அவங்க பார்த்துனுக்குறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொண்டாடுறதுக்காக நிறைய உத்வேகங்களையும் நிறைய விஷயங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். பூமி போல் அதுல்யா தேஜ் அப்படின்ற ஒரு மன்னர் தான் அவங்க நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக பார்க்கப்படுறாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு உரை, அவங்களோட தாய்மொழியை பற்றி பேசின ஒரு உரையாற்றின அந்த நிகழ்வெல்லாம் நினைவு கொண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. அப்படியே 1999 கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நேஷனல் தாய் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூனை என்னென்னா இந்த புலிகள் தான். பட் ஆனால் இந்த புலிகளும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழிவு தான் போயிருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றில் புலிகளினுடைய எண்ணிக்கையில் 90% ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் ஒரு 1 லட்சம் இருக்குது. பட் அதுலேயும் ஒரு 3200 மட்டும் தான் காடுகளில் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் நம்ம பூச்சி வச்சு வாழ்த்துன்னு இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் டைகர் டே உருவாகினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2010 ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்பர்கில் முதல் ஒரு மாநாடு ஒன்று நடந்தது புலிகளுக்காக. ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு உச்சி மாநாடு நடத்துறதுன்றதே இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், கம்போடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகுது. ஏன்னா நம்ம ஊரில் தானே இந்த புலிகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலப்பா. அதுவும் இல்லாமல் இந்த புலிகள் தாக்குறதுனால வருஷத்துக்கு 200-300 பேர் இறந்துனுக்குறாங்களாம். அதுவும் இந்த வங்காளதேசத்தில் மட்டும் 1935 2006 இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 1396 பேர் வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குதுப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐரோப்பியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1875 1925 கிட்டத்தட்ட 80,000 புலிகளை கொண்டு தீர்த்துக்கிறாங்க.
இந்த புலிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிம்பேட்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போவே நம்ம வேட்டையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி அழிஞ்சின்னு வரக்கூடிய இந்த புலி இனங்களை பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யாவில் நடந்த ஒரு மாநாடு நினைவு கூர்ந்து தான் இன்றைக்கி இன்டர்நேஷனல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 29. நெக்ஸ்ட் மால்டோவில் நீ கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மால்டோவனுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினாங்கன்ட்டு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த நாட்டை ஆடுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் உருவாகுவாங்களே, அப்படி உருவாகின ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சுருக்கிறாங்க. இது வந்து 2010 வரைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்களோட இப்போ போயின்னு இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் கடந்தும் அந்த கான்ஸ்டியூஷன், ஏன்னா அப்பப்போ அந்த மக்களுக்கு தேவையான சட்டங்களை போட்டு தானே ஆகணும். ஸோ அந்த சட்டங்கள்லாம் மாறி இப்போ 2010 வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டாடுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மால்டோவால் கான்ஸ்டியூஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று இன்றைக்கி நார்வேல பார்த்தீங்கன்னா செயின்ட் ஆல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நேற்று கூட அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இந்த செயின்ட் ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டியனிட்டியினுடைய ஒரு மிக சிறந்த தலைவராக பார்க்கப்படுறார். அட் த சேம் டைம் அவர் அந்த போரில் போயிட்டு இறந்துருப்பார். ஸோ அந்த இறந்த அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நார்வேல செயின்ட் ஆல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் இதுதான் சரின்னு சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அதே அளவுக்கு இது தவறுன்னு சொல்கிறதுலையும் உண்மை இருக்குது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. வீட்டு நான் அவங்க பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.